உனக்கு நீ தான் எல்லாம். ஏன் தெரியுமா? நமக்கு நம்ம தான் எல்லாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவங்க முக்கியம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சிலருக்கு நம்ம முக்கியமே இருக்காமல் இருப்போம். நம்ம கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரொம்ப உண்மையாக இருப்போம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஹோம்ஒர்க் கேட்குறதுக்கு, இல்லை டெஸ்ட் கேட்குறதுக்கு, ஏதாவது பென்சில் எரேசர் கேட்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டா? அப்போ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தாங்க எல்லாம். ஃபஸ்ட்டு மற்றவங்க கிட்ட கேட்காதீங்க. என்ன உதவியாக இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தால் மட்டும் கேளுங்க. எல்லாருக்கிட்டே எதுக்காக போய்ட்டு ஹெல்ப் கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு உங்களோட ரியல் ஃப்ரெண்ட் யாரோ அவங்கக்கிட்ட மட்டும் ஃப்ரெண்டாக இருங்க. மற்ற யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு எப்போ உங்களை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ரொம்ப உயரத்தில் வருவீங்க. மற்றவங்க தான் முக்கியம், மற்றவங்க சொல்கிறத நம்பலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காதுப்பா. தனியாக ஓட்டுற சைக்கிளில் நம்ம மட்டும் பைக்கில் போகணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம மட்டும் அழகாக இருக்கணும், நம்ம மட்டும் சிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா வேணும்? நம்ம தனியாக இருந்து ஜெயிக்கணும், மற்றவங்க இருக்கக்கூடாது.